இந்த ஆகஸ்ட் 15 வந்தால் 79th இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம கொண்டாட போகிறோம். ஆனால் நம்ம உண்மையிலே ஒரு சுதந்திரமாக இருக்கோமா அப்படின்றத கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு கூட இங்கே நமக்கு பெர்மிஷன் இல்லைன்ற போது வாட் இஸ் டெமோக்ரஸி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் நம்ம எல்லாருமே சொல்கிறோம் இந்தியாவோட ஃப்யூச்சர் வந்து நம்ம யங்ஸ்டர்ஸு ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்றது. அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யங்ஸ்டர்ஸும் ஒரு கேள்வி, ஒரு நியாயமான கேள்வி தான் கேட்குறாங்க. ஒரு எஜுகேஷன் செக்டாரில் நீட்டில் நடந்த முறைகேடை பற்றி ஒரு கேள்வி கேட்கும் போது அதுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுக்காம அதை தடுக்கிறது வந்து திஸ் இஸ் நாட் ரைட் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. டெரரிஸ்ட்டை கூட நீங்கள் இப்படி அடித்து நான் பார்த்ததில்லை. அவங்க நீங்கள் அடிக்கிறீங்க, இன்டர்நெட்டை தடுக்கிறீங்க, அவங்க போராடுறத தடுக்கிறீங்க. அப்புறம் எப்படி தான் நாங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, எப்படி தான் நாங்கள் ஷவுட் அவுட் பண்ணுறது இந்த இஷ்யூவை பற்றி? திஸ் இஸ் நாட் ஃபேர் அட் ஆல். ஏன்னா கவர்மெண்ட்டில் இருக்க நீங்கள் வந்து யூ ஆர் பீன் செலக்டட் பை த பீப்புள் அண்ட் யூ ஆர் ஃபார் த பீப்புள் அப்படின்றத தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இதுக்கு சொல்யூஷன் கொடுக்கலனா கூடிய சீக்கிரம் மக்கள் இதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு முடிவை எடுப்பாங்க. அது ஃபார் ஷுர் நடக்குங்க. அண்ட் ஒன் மோர் ரெக்வெஸ்ட் டு எவ்ரி ஒன் அவுட் தேர் இன் யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம், தயவு செஞ்சு இதை பற்றி நிறைய பேர் பேசுங்க. ஏன்னா நார்த்தில் தானே நடக்குது, நமக்கு இதனால் என்ன அப்படின்னு தயவு செஞ்சு பேசாமல் இருக்காதிங்க. பேசினா மட்டும்தான் அதுக்குரிய சொல்யூஷன் கிடைக்கும். தயவு செஞ்சு எல்லாருமே இதை பற்றி பேசுங்க. தேங்க்யூ.